இப்போ உங்கள் உடம்பு இருக்கு இல்லையா, எவ்வளோ வியாதி வருது உங்களுக்கு. ஜுரம் வருது, இன்ஃபெக்ஷன் வருது, வயிற்றால போகுது, ஏதோ தப்பாக சாப்பிட்டீங்கன்னா மயக்கம் வருது, இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஒன்று சாப்பிட்டுட்டா மருத்துவர்கள்ட்ட போனால் என்ன தர்றாங்க அதுக்கு? மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா என்னமோ ஒன்று விஷம் குடிச்சிட்டீங்க, இல்லை தப்பான உணவு, கெட்ட உணவு, இல்லை ஊசி போன உணவு, என்ன ஒன்று பண்ணோன்னே என்னென்னமோ பண்ணுது உடம்பு. உடனே மருத்துவர்கள் என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? வைத்தியம் என்ன அதுக்கு? இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நஞ்சு முறிப்பான், ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஆன்டிடோட்ஸ். அந்த நஞ்சு முறிக்கிறதுக்கு ஒரு மருந்தை கொடுப்பாங்க தானே நண்பர்களே. இதெல்லாம் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த லட்சணத்தில் நம்ம நஞ்சு முறிப்பானை தேடி அலைகிறோம். நீங்கள் என்ன விஷம் உங்கள் உடலுக்கு போனாலும், பாம்பு கடித்தாலும், பள்ளி கடித்தாலும், தேல் கடித்தாலும், புறான் கடித்தாலும், நட்டுவாக்களி கடித்தாலும், எது கடித்தாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய நஞ்சு முறிப்பான் ஆன்டிடோடு எங்கே திரும்ப இருக்கு? உங்கள் ஈரல். உங்கள் ஈரல் மட்டுமே 8000 நஞ்சு முறிப்பான சுரக்கக்கூடிய வல்லமை உள்ளது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை விஷத்தை முறிக்கிறது? 8000 நஞ்சை முறிக்கக்கூடிய அருமையான மருந்தை உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஈரல்ங்கிற லிவர் சுரக்குது. அப்புறம் ஏன் சார் இப்போ அது இல்லாமல் செத்து போயிட்டான் சார் அப்படின்னா, அந்த லிவரை பாடாப்படுத்தி அவ்வளவு சுரக்க வச்சு 8000 பத்தாத லெவலில் நம்ம திணிச்சுக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு காப்பி டீ குடிக்கிறோம் தானே, கண்டிப்பாக அது லிவர் சுரக்கிறத குறைஞ்சிரும். சட்டியில் போட்டு நல்லா வறுத்து மசாலா சேர்த்து கச்சாமுச்சான்னு திங்கிறோம்ல, பத்தாத்துக்கு எடுத்து பிரியாணி நல்லா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 நாள் சுட வச்சு திங்கிறீல்ல, நல்ல பிரியாணிங்க, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைய உன்னை வச்சு செய்யும். நண்பர்களே, உணவில் ரொம்ப பத்திரமா இருக்கணும். பாரம்பரிய நெல் நம்ம குலதெய்வம், வேற வார்த்தை கிடையாது எனக்கு. குலதெய்வம் என்று போற்றலாம். நெல் நமது அடையாளம் மட்டுமல்ல, நமது பயிர் மட்டுமல்ல, நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, சர்வமும் நமக்கு நெல். அந்த எந்த நெல்லை சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்றது, எதோட சேர்த்து சாப்பிட்றது. இப்போ குலதெய்வம்னு சொன்னேன்ல, அந்த பாரம்பரிய அரிசி, தீட்டாத அரிசியே நம்ம உடம்புல நோய் உண்டு பண்ணும். நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். என்ன நோய் உண்டு பண்ணும் தெரியுமா? என்ன நோய் உண்டு பண்ணும் என்றால் கபத்தை அதிகப்படுத்தும். எது? அரிசி எதை உண்டு பண்ணுது? கபம். கூடுதலாக கொழுப்பையும் அதிகப்படுத்தும். என்ன சார் இது? இப்போ என்ன சார் இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாரம்பரிய அரிசியே தீட்டாதே கபத்தை அதிகப்படுத்தும், கொழுப்பு அதிகப்படுத்துன்னு பயமுறுத்துறீங்களா சார்? அரிசி என்ன அப்படியே எடுத்து பச்சையாக தின்னீங்களா? என்னவா செஞ்சீங்க? சோறாக்குனீங்க. வெறும் சோத்தை தின்னீங்களா? என்ன செஞ்சீங்க? சோத்தோட குழம்பு ஊற்றுனீங்க, ரசம் ஊற்றுனீங்கல்ல. நண்பர்களே, மிக மிக முக்கியம், சீரகம் இருக்கு இல்லையா, சீரகமும் மிளகும் அந்த அரிசியால் உண்டாகும் அந்த கபத்தையும் கொழுப்பையும் சரி பண்ணிடும். அதுதான் நம்ம பெண்கள் வீட்டில் வைக்கிற குழம்பு, வீட்டில் வச்ச ரசம். அதில் என்ன தெரியுமா துரதிர்ஷ்டம்? வீட்டில் குழம்பு வைக்கணும் அப்படின்னு மசாலா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு கட் பண்ணி போடுறீங்கல்ல, அதில் எதுக்காக மிளகை பயன்படுத்துகிறீங்களோ, எதுக்காக சீரகத்தை பயன்படுத்துகிறீங்களோ அந்த வேதியியல் அதில் இருக்காது. இப்போ மஞ்சள் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மஞ்சளில் இருக்கக்கூடிய மகத்துவமான மருந்து குர்குமின்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மஞ்சளை நீங்கள் அரைக்கும் பொழுது தான் குர்குமின் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சளை பவுடர் ஆக்குறப்ப எனக்கு ஒரு பிராண்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நடக்கிற அறிவியல், மஞ்சளை அரைச்சி பவுடர் ஆக்கி அதில் இருக்கிற குர்குமினை எடுத்து, குர்குமின் 2 மில்லிங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அது 1800 rupees. அந்த குர்குமினை எடுத்து அந்த மஞ்சள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சளையும் புளியங்கொட்டை பவுடரும் போடணும், அந்த தூளை போட்டிங்கன்னா பலனே கிடையாது. எவ்வளோ ஒரு நமக்கு இன்பமானதுங்க. நமக்காக நாம் உழைத்து ஆக வேண்டும். அது சமைச்சாலும் சரி, வயக்காடாக இருந்தாலும் சரி, அதை செய்யாமல் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு தெரிகிறோம். நண்பர்களே, எனக்கு பேசணும்னு ஆசை தான், நேரம் கடுமையாக போயிட்டுருக்கு, அதனால் நிறைவு செய்ய போகிறேன். அரிசியில் இதுவரைக்கும் வந்திருக்க சங்கடங்கள் என்னென்னா, பிடின்னு சொல்லக்கூடிய அரிசி, பேஸ்லெஸ் த்ரிஞ்சினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணியை இணைத்த ஒரு அரிசி, அதுக்கப்புறம் ஹெச்டின்னு சொல்லக்கூடிய அரிசி, ஹெர்பிசைட்ஸ் டாலரண்ட் ரைஸ், ஹெச்டின்னு சொல்லுவாங்க. களைக்கொல்லியை நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை சார்ந்து மீண்டு வரக்கூடிய அரிசி. அதுக்கு அடுத்தது பிபிஆர் ரைஸு,
பாக்டீரியல் பிளைட் ரெசிஸ்டன்ட் ரைஸ்னு அது அடுத்தது. அதுக்கு அடுத்தது கோல்டன் ரைஸ்ன்னு சொல்கிறது, விட்டமின் ஏ கரோட்டினின் வந்து அதில் அதிகப்படுத்தி தரக்கூடிய கோல்டன் ரைஸு. அதுக்கு அடுத்தது பார்மசூட்டிக்கல் ரைஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு. அது என்னென்னா, எந்த மருந்து சாப்பிட்டாலும், எந்த விஷம் சாப்பிட்டாலும் எந்த உறுப்பு உங்களை சரிப்படுத்துதுன்னு சொன்னேன், ஈரல்னு சொன்னேன்ல, அந்த ஈரல்லேருந்து ஒரு செல் எடுத்து இந்த அரிசியோட இணைத்து செஞ்ச அரிசிக்கு பேர் பார்மசூட்டிக்கல் ரைஸ். இப்போ என்ன அரிசி வந்திருக்கு தெரியுமா நண்பர்களே? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ். ஃபோர்ட்டிஃபைடு ரைஸுங்கிறது பெண்களுக்கு இரும்பு சத்து வேணும், கடின உழைப்பு உழைக்கக்கூடிய ஆண்களுக்கு சுண்ணாம்பு சத்து வேணும், பிள்ளைகள் படித்து மூளை வளர்ந்து மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கு பாஸ்பரஸ் சத்து வேணும். இப்படி நினச்சி அதை இந்த அரிசியை எடுத்து பவுடராக்கி அதில் கலந்து திரும்பவும் அது மாவளக்கு மாறி மாறி பிசைஞ்சு திருப்பி ஜவ்வரிசி, அதாவது உருட்டுறது மாதிரி, நம்ம காராபுந்தி உருட்டுறோம்ல, அது மாதிரி சாரணியில் உருட்டுறது மாதிரி அதை எடுத்து அதை திருப்பி காய வைத்து அதை திருப்பி நமக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புள்ள எண்ணத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் நண்பர்களே, இந்த சத்து இல்லாத ஒரு பொருள் எது? நம்ம அரிசியில் சத்து இல்லையா? நம்ம வெண்டைக்காய் இல்லையா? சுண்டைக்காய் இல்லையா? புளிச்சக்கீரை இல்லையா? சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்கள் வீட்டில் சாப்பிட்றோங்கிறவங்க கை தூக்குங்க. சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு தடவை, மிக அருமை, மிக அருமை. ஏன்னா எந்த விதமான நோயையும் தொற்று நோய் உட்பட சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காயின்னு சொன்னால் சுண்டைக்காய். கொரோனா பீரியடில் சுண்டைக்காய், அதை என்ன தெரியுமா கேட்குறாங்க, சுண்டைக்காவா சார்? சார் சுண்டைக்காய் வறுத்து சாப்பிடலாம். நம்மால் வறுத்து திங்கிறதுலே இருக்கான். கொன்று கொதறி அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் காலி பண்ணி, நீ எதை வேணாலும் சாப்பிடு, ஆவியில் வச்சு பச்சையாக சாப்பிட்றது நல்லது. கோழிக்கறியாக இருந்தாலும், கோழிக்கறியாக இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது தான். உன்னால் முடியாதா, சைனாக்காரன் சாப்பிட்றது மாதிரி அப்படி ஆவியில் அவிச்சு சாப்பிடு. இல்லை சார், கொஞ்சம் தண்ணியில் போட்டு குழம்பு மாதிரி, ஏதோ பரவாயில்ல, 50-50, 50 நல்லது 50 கெட்டது. சட்டியில் போட்டினா ஜீரோ பெனிஃபிட். பெண்கள் நிறையா வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் எண்ணெய் சட்டியை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. எண்ணெய் சட்டியில் நீங்கள் சமைக்கக்கூடியது அனைத்துமே அதில் இருக்கக்கூடிய, எண்ணத்துக்காக ஒரு கறிக்காயை சாப்பிட்றோம், ஒரு அசைவத்தை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், உப்புச்சத்துக்கள், ஃப்ளவோனாய்ட்ஸு, ஆந்தோசைனின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய நிரம்ப சத்துக்கள் உங்களை பத்திரமா வச்சுக்கக்கூடியதை உங்கள் உடம்பு உறிஞ்சிக்க தான் சாப்பிட்றீங்க. ஆனால் அதை போட்டு கொலைகளத்தில் போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கி, அசைவர்கள் சிக்கனை 65ன்னு சாப்பிட்டா நீ என்ன பெரிய ஆள், நானும் சாப்பிடுவேன்ல, காலிஃப்ளவரை வெண்டைக்காவை 65 சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.